ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு சீனி வருத்தம் ஒன்று ரீத்தானே என்ன அப்படித்தானே? ரைட். இப்போ நம்மளுக்கு ஏன் சீனி வருத்தம் வந்திருக்கு என்ன? நம்மளை அதை திங்க வேணாம் இதை திங்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படித்தானே? இனிப்பை திங்கலா மற்றாக்கள் நம்மளுக்கு முன்னுக்கு இன்னொரு ஆள் பட்டில் அப்போ சாப்பிடுது இல்லை, அவர் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டா அவருக்கு சீனி இல்லை, நம்ம சாப்பிட்டா நமக்கு சீனி. இது பெரிய பிரச்சனை என்ன? ஏன் அது என்ன காரணம்? ஆ இப்போ நான் சாப்பிட்றேன், நல்ல ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்றேன், எனக்கு செக் பண்ணால் சீனி நார்மல். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் திங்கலா, நீங்கள் செஞ்சா 350, என்ன பிரச்சனை? என்ன காரணம் இருக்கு? அதாவது நம்ம உடம்புல சீனியை குறைக்கிறதுக்கு இன்சுலின் என்ற ஒரு சுரப்பு ஒன்று இருக்கு. சரிண்ணே? இன்சுலின் ஒன்று நம்ம இயற்கையாலாம் வச்சு படைச்சிருக்காங்க. இன்சுலின் ஒன்று சதைங்கிற சுரப்பி தான் அந்த இன்சுலினை சுரக்கும். சரியானே? அது எப்படின்னு சொல்லிச்சேன்னா, எப்போ சுரக்குறேன்டா அது சீனியோட அளவை பொறுத்து சுரக்கும். அப்போ எப்படி தயாரிப்பு என்ன, நம்மளுக்கு எவ்வளவுக்கு இனிப்பு தங்குமோ அந்த அளவுக்கு அது சுரக்கும். இப்போ லைட்டாக சீனி சாப்பிட்டா, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா அது கொஞ்சம் சுரக்கும். சரியானே? இப்போ 200னா 200 குறைக்கிற அளவு சுரக்கும். 400க்கு திண்டா நல்லா தேங்கோளம் ஒன்றையும் திண்டு நல்லா டேஸ்ட் அதிகன்னு போட்டு துதல் மஸ்கட்டையும் சாப்பிட்டு அந்த இடத்துல திண்டானது இல்லை எல்லாரும் என்ன, இனிப்பு தானே திண்டு ஃபுல்லா பலகாரம் சுட்டு பணியாரம் திருநாள் வந்தா துதல் மஸ்கட் தேங்குழல் சீனிமா தனி சீனியை போட்டு மாவை போட்டு பெரட்டி சீனிமா திண்டு என்ன அப்படித்தானே? அப்போ இப்படியெல்லாம் சாப்பிட்ட அந்நேரம் சீனி வருத்தம் இருக்கலானே, நாங்களுக்கு குறைய மிச்சம் குறைய. அப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம அந்த சீனியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் சுரந்துச்சுண்டா உங்களுக்கு சீனி வருத்தம் வராது. இப்போ நீங்கள் இப்போ நல்லா சாப்பிட்டீங்க ஐஸ்கிரீம் ஒன்று 400 ஆகும், உங்களுக்கும் 400 வரும், எனக்கும் 400 வரும். 2 பேரும் ஐஸ்கிரீம் ஒவ்வொரு கப் சாப்பிட்டா அந்த இன்சுலின் வேலை செய்கிற ஆளுக்கு என்ன செய்யும்டா, அந்த 400ம் ஒரு மணித்தியாரத்தில் 250 ஆகி 2 மணித்தியாரத்தில் 150 வந்துடும் இன்சுலின் வேலை செய்கிற ஆளுக்கு. சரியானே? இப்போ இன்சுலின் வேலை செய்யாத ஆளுக்கு அப்படியே இருக்கிறான் 400, அப்படியே சாப்பிட்ட 400 அப்படியே இருக்கும். நம்ம வெளியே இருந்து இன்சுலின் அடிச்சு தான் குறைக்கும். சரியானே? அப்போ சீனி வருத்தம்ங்கிறதான் அந்த இன்சுலின்ங்கிற சுரப்பி வந்து வேலை செய்யாம விட்டுட்டு. சரிதானே? நம்மளோட சுரப்பி வேலை செய்யாம விட்டு, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது சில ஆக்களுக்கு பரம்பரை ரீதியாக வேலை செய்யறது குறைய, சில ஆக்களுக்கு உடற்பருமன் கூட கூட இன்சுலின் வேலை செய்கிற வீதம் குறைஞ்சிட்டு போகும். சில ஆக்கள அந்த சதையில தொற்றுக்கள் கிருமிகள் கெமிக்கல் தாக்கம் ரசாயன பொருட்கள்ல பாவனையெல்லாம் இப்போ கூடத்தானே, எல்லாம் கெமிக்கல் போட்ட உணவுகள். அப்போ அதுகள் வந்து சுரப்பிகளை பாதிக்கும். அப்படி அந்த சதை சுரப்பி தான் நம்மளோட சமிபாட்டுக்கு உணவு சமிபாட்டுக்கு தேவையான சுரப்பி. சதை புரத சமிபாடு கொழுப்பு சமிபாடு அதுகளுக்கெல்லாம் தேவையான சாம்பல். அதே மாதிரி என்ன இனிப்பு சமிபாடு என்ன இன்சுலின் இதெல்லாம் சுரக்கிற ஒரு முக்கியமான சுரப்பி தான் சதைங்கிறது. அப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னா, உணவுகள் கெமிக்கல்கள் இதுகளாலையும் அதுல தொற்றுகள் வந்தா, சில ஆக்களுக்கு கிருமி தாக்கங்கள் சதையில வந்தா பென்கிராட்டைட்டிஸ் சொல்லி சொல்றேன். அப்போ அப்படிகள் வந்தா அதுல தாக்கங்கள் வந்தா அந்த இன்சுலின் சுரப்பி வத்தி போயிடுது. வத்தி போனாலும் அந்த இன்சுலின் குறையும். சரியான? சில ஆக்களுக்கு இன்சுலின் அளவாரிக்கும், ஆனா அது வினைத்திறன் இல்லாத இன்சுலின் செயற்பாடு குறைய இருக்குத்தான், அது வேலை செய்யுதில்லை. சரி, இப்படி பல காரணங்களால இந்த இன்சுலின் செயற்பாடு குறைஞ்சோனத்தான் நம்மளுக்கு இந்த சீனி வருத்தம் வருது. சரிதானே? அதை எல்லாரும் நல்லா விளங்கிக்கொள்ளணும். இல்லாட்டி யோசிக்கிறேன், அவ எல்லாம் திங்காதானே, அப்போ நாமளும் திங்கலாம். இது சும்மா சொல்ற ஆளாகும், இதை திங்கப்படா அதை திங்கப்படான்னு நினைக்கிறேன். சும்மா இல்லை, எல்லாம் அழகா படைக்கப்பட்டிருக்கு. படிக்கணும்னே எல்லாம் படைச்சிருக்கேன் அழகா. என்ன படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, பொடி எல்லாம் சிஸ்டம் எல்லாம் சும்மா மொக்குத்தனமான படைப்பு இல்லை, அழகா இருக்கு, படிக்கக்கூடிய மாதிரி. இது கூடினா இது குறையும், அதுக்கு மருந்த படைச்சிருக்கான் வழியில, அதை விஞ்ஞானி தேடி பிடிச்சி கண்டுபிடிக்காங்க. என்ன தேட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கி படைச்சதுதான், எல்லாம் படைச்சி வச்சு நாம தேடி எடுத்து அதை பாவிக்கும், அவ்வளவுதான். சரியானே? அப்ப அந்த இன்சுலின் குறைபாடு தான் நம்மட அல்லது இன்சுலின் செயற்பாடு குறைஞ்சதான் பிறதான காரணம். இதை விளங்கினீங்கன்னா அப்ப நீங்க சாப்பிட கூட உங்களுக்கு ஐடியா வரும். இதை திண்ட நம்மளுக்கு இன்சுலின் இல்லையே, கையில இன்சுலின் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல சரியும் இல்லை வாங்கி, அப்ப நம்ம இதை சாப்பிடலாமான்னு யோசிக்கணும். அல்ல இன்சுலினை வாங்கி வச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட முடியாது, அப்படியே இருக்கும். இந்த காலேஜில் சாப்பிட சாப்பாடு மருந்து அடித்தா தான் இறங்கும், இல்லாட்டி அப்படியே இருக்கும். அதை நம்ம ஐடியாவில் வச்சுக்கணும். சில ஆக்கள் நினைக்கிறோம் இரவைக்கு போட்டால் போதும் குளிசே, அப்படி இல்லை. நீங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டா காலத்தில் டீ குடிச்சா அதுக்குரிய குளிசை இருக்கணும் கையில். இப்போ சில ஆக்கள் முடிஞ்சா சும்மா இருக்கிற, அப்படி இல்லை. அப்போ இதை நீங்கள் ஐடியா வச்சுட்டீங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமே, நம்ம சாப்பிட்டோன்னே சீனி ஏறுமே, அப்போ நம்ம அதுக்குரிய மருந்தை போட்டு அதை குறைக்கணும். கூட நேரத்தைக்கு உங்களோட சீனி ரத்தத்தில் இருந்துச்சுன்னா தான் பாதிப்பு.
சரியா? இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, டக்குன்னு மருந்தையும் போட்டு டக்குன்னு குறைச்சி விட்டா அதால டேமேஜ் வர மாட்டா. என்ன இப்போ கடைக்கரை போய் பைக்கில் போய் மீனை வாங்கிட்டு விட்ட வந்தால் கரல் பிடிக்காது பைசிக்கல். அங்கேயே வச்சு அப்போ என்ன மடுத்தியாலும் உப்பு தண்ணியில் கரல் பிடிக்கும், அப்படி தானே? அப்போ அந்த கொஞ்ச நேரத்துக்கு சீனி இருக்கிறது பிரச்சனை இல்லை. டக்குன்னு மருந்தை போட்டால் பகலைக்குள்ளே அது நார்மலுக்கு வந்துடும். பகல் சாப்பாடு சாப்பிட்றீங்க, சரியா? சாப்பிட்டா பகலை குளிச்சிருந்தா போடுற, அல்லது காலத்தால் போடுற குளிச்சா பகலே சாப்பாட்டையும் கவ பண்ணும். சில குளிச்சா 2 நேரம் போடுறேன். காலையில் போட்டால் இரவைக்கு வரையும் அது உடம்புல வேலை செய்யும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்ற உணவுகளை அந்த சீனி அந்த குளிசை வந்து குறைக்கும். குறைச்சி நைட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு சாப்பிட்டா நைட்டு குடியை போட்டால் அது காலத்தலை வரைக்கும் குறைக்கும், சரியானே? அப்போ இதுதான் அந்த உண்மையான முறை. அதனால நீங்கள் அந்த மருந்து இப்போ இன்சுலின் பாவிக்கிறார்கள், இன்சுலினை சரியான முறைப்படி எடுக்கணும். நான் இரவையில் மட்டும்தான் சார் அடிக்கிறேன், அல்ல காலையில் மட்டும்தான் அடிக்கிறேன், அப்படி சொல்லப்படா. உங்களுக்கு தரப்பட்ட டோஸை கட்டாயம் பாவிக்கணும், சரியானே? 2 நேரம் தாரது மதுதான் குளிசையில். அப்போ இதை சரியாக பாவிச்சோம்டா நம்மட அந்த சீனியர் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை குறைக்கும். இப்போ நம்ம அந்த கர்ப்பிணி தாய்மாருக்கு அந்த குளுக்கோஸ் குடிச்சு சீனி பார்ப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ப்பிணி தாய்மாருக்கெல்லாம் குளுக்கோஸ் வாங்கிற சொல்லுவாங்க, குளுக்கோஸை கொடுத்து சீனி பார்க்குற. அதே இருந்துச்சுன்னா இந்த இதான் அந்த இன்சுலின் வேலை செய்தா இவட உடம்புல இன்சுலின் நல்லா இருக்கான்னு பார்க்குறது. இப்போ சிலாக்களுக்கு கர்ப்ப காலத்தில் சீனி வர்த்தம் தெரியாமக்கு பெரிய பிள்ளைகள் வகுத்துல 4 கிலோ 4.5 கிலோ பிள்ளையெல்லாம் அந்த சீனியர் அளவு பெருக்குற. சில சீனி வர்த்தத்துக்கு என்ன செய்யணும்னா பிள்ளை சின்னனாயிரும், வளர்ச்சி குறைஞ்சது. அது ரெண்டும் சீனியால அந்த கர்ப்பம் அரிக்கிற தாய்மாருக்கு பிள்ளைகள் வந்து பெரிய பேபி, லார்ஜ் பேபின்னு சொல்ற, அல்லது சின்ன பிள்ளை IUGRம்பாங்க, நிற குறைஞ்ச பிள்ளை, அப்படி வாரது. அப்போ அதுக்காக என்ன செய்யறா இவட இன்சுலின் வேலை செய்யுதா, இந்த தாயிர இன்சுலின் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யறா குளுக்கோஸை குடிக்க கொடுத்து, சரியானே? கர்ப்பிணி தாய்மார் அப்படி தான் செய்யுது, குளுக்கோஸை குடிக்க கொடுத்து செக் பண்ணி பார்க்குறது. சீனி வருத்தம் இவருக்கு பின்னுக்கு வரலாமான்னு பார்க்குறது. இப்போ நம்மளுக்கும் தேவைண்டா நம்மளுக்கு சீனி வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டு புதால் கண்டுபிடிக்கிறேன்டா குளுக்கோஸ் 75 கிராம் கலந்து, சரியானே, குடிச்சு போட்டு 1 ஹவர்லையும் 2 ஹவர்லையும் சீனியை பார்க்குறேன். அப்போ குளுக்கோஸ் லோடோண்ட கொடுத்தா இன்சுலின் ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்கிற ஆளுக்கு என்ன செய்யும், அது டக்குன்னு இன்சுலின் வந்து சீனியை குறைக்கும். அப்போ 1 ஹவரில் ஒரு குறித்த அளவுக்கு வந்து 2 ஹவர்ஸில் நார்மலுக்கு வந்துடும், ஒரு 140க்கு குறைய வந்துடும். வந்துச்சுன்னா கருத்து இவர இன்சுலின் நல்லா வேலை செய்யுது. அப்போ இவருக்கு சீனி வருத்தம் பெறக்கூடிய வாய்ப்பு குறையும். அதைத்தான் கண்டுபிடிக்கிற கர்ப்பிணி தாய்மாருக்கு. அதுவும் தான் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு சீனி வருத்தம் பெறக்கூடிய வாய்ப்பு குறைய சொல்லி கண்டுபிடிச்சா பயப்பட தேவையில்லை. அந்த டெஸ்ட்டில் யாருக்காவது சீனி இறங்குது இல்லை 2 ஹவர் ஆகியும் குடிச்ச குளுக்கோஸ் அப்படியே இருக்கின்றா இவருக்கு கொஞ்சம் டேஞ்சர், இவருக்கு பிற்காலத்தில். அப்போ அவங்கள கவனம் அபியோஜி சார் வந்து மாற்றி கொடுக்கா பார்ப்பார், சீனியை பார்ப்பாங்க, பிள்ளையோட வளர்ச்சியை பார்ப்பாங்க. ஏன்னா சீனி வருத்தம் பெறக்கூடிய காரணம் இருக்கு அவருக்கு, குடும்ப ரீதியாகவோ அல்லது ஏதாவது காரணியால சுகர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை செய்யறது. ஆகவே நீங்க இதை விளங்கி மற்றாக்கள் சாப்பிட்றது அது மாதிரி நாம சாப்பிடலாம்னு நினைக்கப்படாது. நம்மட சீனிர இன்சுலின் அளவுக்கு ஏத்தாப்பலாம் நம்மளுக்கு குறையும். இப்போ சிலாக்கள் பாருங்க, சிலாக்களுக்கு 300 350 இருக்கும், சிலாக்களுக்கு நல்ல கண்ட்ரோல் 90 80 இருக்கும், சரியான? அப்போ அவங்கள்ட்ட அந்த மருந்து வேலை செய்யற வீதம் எல்லாம் ஒர்க் பண்ணுது. இன்சுலினும் கொஞ்சம் உடம்புல ஃபுல்லாக வத்துறலையே கொஞ்சம் வேலை செய்யும், உணவு கட்டுப்பாடு சரியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொண்டுள்ள இருக்கும். அப்போ நம்ம நாக்கள் வந்து மத்தாக்களை பார்த்து கம்பையாக பண்ணி போட்டு சொல்ற அது அல்லாட நாட்டம் இருந்தா அது எனக்கு பரம்பரை எல்லாருக்கும் எங்கட ஒருத்தருக்கும் சீனி குறையுது, எப்படி எல்லாம் சொல்ற அப்படி எல்லாம் இல்லை, சரியானே? எங்கட எல்லாருக்கும் சீனி எங்கட ஃபேமிலியில குறையுது இல்லைன்னா அப்படி இல்லை. மருந்து ஒரே மருந்து தானே எல்லாருக்கும் கொடுக்கும். அப்போ அந்த மருந்து வேலை செய்யும், நாம கட்டுப்பாடு இல்லை, அதான் காரணம். ஆகவே நாங்கள் இதை விளங்கி அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்துகள் பாவிக்கிறத சரியா பாவிச்சோம்னு சொன்னா கண்ட்ரோல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இப்போ சீனி வருத்தம் வந்து கடும் லீடிங்ல இருக்கி, சரியான உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுல சீனி. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, 6 வீட்டை எடுத்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கு, என்ன சீனி இருக்கு, இல்லாட்டி ப்ரெஷர் இருக்கு, இல்லாட்டி கொலஸ்ட்ரால் பிரச்சனை. உரப்பு வந்து இப்படி தானே, உரப்புல இருக்கிற மாப்பொருள், அதாவது மாச்சாமானிக்கு தானே. இப்போ நாம பெட்டிஸ் ரோல்ஸ் உரப்பு போட்ட சாமானிக்கு தானே. அப்போ அதுல மாறிக்கு தானே. இப்போ சீனி எதுல, சீனி வந்து டிரெக்டா சீனியும் சீனி தான் குளுக்கோஸ், மற்றது மாச்சாத்திரிக்கு தானே கார்போஹைட்ரேட் செல்லும், மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு, சரியானே? அதே மாதிரி மாவால ரொட்டி, என்ன புட்டு இடியாப்பம், இதெல்லாம் மாவால செய்த உணவு, அரிசி. இப்போ இது இந்த மாவால செஞ்சது எல்லாம் நம்ம உரப்பு போட்டு செஞ்சாலும் பொறிச்சு எடுத்தாலும் அதுல இருக்கிற மாச்சாத்தாலாம் சீனி வாரு, சரியானே? உரப்புல இருந்து வாரல. அப்போ அதனால நாம அந்த சீனிக்காராக்கள் அதனால நாம இதுகளை சாப்பிடலாம்னு சொல்றோம். மாத்தன்மையான உணவுகளை குறைக்கணும். மாத்தன்மை இல்லாம இந்த கருகருந்திருக்கிற கிழங்குகள் சாப்பிடலாம், என்ன ராபு கிழங்கு எல்லாம் வெள்ளை
அதில் வந்து மாத்தன்மை இல்லாகலங்கு என்ன அப்படி பிலாக்கொட்டையெல்லாம் கடும் மா கட்டி என்ன இப்போ சீசன் எல்லாரோட்டையும் பிலாப்பழத்தை வாங்கி போட்டு கொட்டையை வீசிறியாண்டு போட்டு அதை சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சீனி வரும் சித்தியானம்மா பிலாப்பழம் கடும் இனிப்பு என்ன இனிக்காத பிலாப்பழம்டா ஒரு ஒரு 2-3 சொலையை திங்கலாம் நெல்லா நம்ம அதை இனிக்காத தேடி வாங்குவோம் நெல்லா இனிக்கிற பிலாப்பழம் தான் தேடி எடுப்போம் இல்லாது மேலே அப்ப அதை சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும் ஒரு பிலாப்பழத்தை சொலையை திண்டாலே நல்லா இருக்கும் கருத்த குளமா மாம்பழம் மாதிரி சரிண்ணே அது கடும் இனிப்பான பழங்கள் தானே அது அதெல்லாம் வந்து கூட்டும் உதக்காய் மாதிரி இருக்கிற பழங்கள் நீங்க சாப்பிட்டு போட்டு செல்வாங்க தெரிஞ்சு அறவே இனிப்பும் இல்லை ருசியாகவும் இல்லைன்னு அதுதான் நாம சாப்பிடுறோம் அது சீனிக்காராக்கள் ஆகவே இந்த மாவுல இருந்து தான் சீனி சமிபாடு அடையக்குள்ள மாவு உணவு சமிபாடு அடைஞ்சா குளுக்கோஸா வரும் சரியானே அப்ப அதனால நாங்க இந்த மருந்துகள் முக்கியம் இன்றைக்கு சொன்ன விஷயமே தான் அதாவது நீங்க இதை விளங்கினீங்கடா நம்முடைய இன்சுலின் வேலை செய்யறதுக்கான நம்ம அந்த டைமுக்கு டேப்லெட்டை போடணும் என்ன இன்சுலின் அடிக்காம டேப்லெட் பாவீராக டைமுக்கு டேப்லெட் போடணும் விளங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்க விடாம குளிச்சு போடுவீங்க ஏன்னா கூட பேர் நடக்கிற மிஸ்டேக் என்னன்னு நினைச்சுன்னா ஒரு மாத்தையை குளிச்சு எடுத்துட்டு போற 2 மாத்தையால வார வந்து செல்ற என்னண்டு வீட்டை குளிச்சே இருந்தேன் வீட்டை குளிச்சு இருந்தேன் செல்ற 2 மாத்தையால வாரு 2 மாத்தையை குளிச்சு எடுத்து போடு 3 மாத்தையால வாரு குளிச்சு இருந்தேன் சார் எப்படி இருக்கிற அதுனா காலத்தால போடுறல மிஸ் ஆகுற கூட பெண்கள் வந்து கூட பேர் காலத்தால குளிச்சையே போடுறல ஏன்னா காலை சாப்பாடு மிஸ் ஆன உடனே 10:30-11 மணி ஆனா அப்படியே மறந்து போகும் அப்ப முக்கியமா இந்த டேப்லெட் போடுறாங்க டைமுக்கு சாப்பிடணும் அந்த டேப்லெட் எல்லாம் அந்த அவர்ஸ் கணக்கு தான் 8 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் வேலை செய்யற குளிசை அப்ப அந்த டைமுக்கு சாப்பிட்டு அந்த டைமுக்கு டேப்லெட்டை போடணும் சரியானே இப்படி நாங்க மெயின்டைன் பண்ணினோம்னா அந்த சீனியால வர உபாதைகளை பாதுகாக்கலாம் என்ன நீங்க இப்ப உங்களுக்கு தெரிந்தானே எல்லாம் சீனியால என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி என்ன கால் கலத்துறது கண் பார்வை எல்லாருக்கும் லென்ஸ் மாத்திர வேலை கிட்னி பிரச்சனை பாத நரம்பு ஃபுல்லா வறட்சி போயிட்டு என்ன 6 மாசம் வருஷ கணக்கில் காயம் ஆறுது இல்லை சரிண்ணே அதனால இந்த உபாதை வராம தடுக்கிறேன்டா நீங்க உரிய முறைப்படி மருந்துகளை பாவிக்கணும் சில மரத்தான மிளகாயெல்லாம் காய்ப்பாங்க அதெல்லாம் பொய் இந்த சீனிங்கிறது பொய் அப்படியா சில டைம்ல போகல ஃபேஸ்புக்கு எல்லாம் சீனின்னு ஒன்று இல்லை அது பொய் அது மாஃபியா ரைட் அது ஒரு கதை ஒன்று இருக்கு டெப்லெட்டால கிட்னி பார்த்த மாதிரி நான் 10 வருஷம் கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல கிட்னி மாத்திர யூனிட்லாம் இருந்தது சரியானே அதுல இப்போ ஒவ்வொரு கிழமையும் 10 பேர் வருவாங்க கிட்னி பழுதான கிட்னி மாத்துறது அதுல ரிப்போர்ட்ல ஒரு நாளும் இந்த சீனி குளிச்ச போட்டு கிட்னி பழுதானது வரல சீனி கொண்ட்ரோல் இல்லாத சீனி பண்ணதால தான் பாரு கிட்னி பழுதாக தான் பாரு சரியானே இந்த டெப்லெட்டால கிட்னி பழுதாக மாட்டான் அது கடும் பிள்ளையான இருக்கு அந்த நஞ்சுகளால் வரும் பாம்பு கடி கனகாலம் பாம்பு கடிச்சு அல்லது வயல் அந்த அதுகளில் கெமிக்கல் அந்த இதுகள் பசலை அந்த இதுகள் கிருமி நாசினிகள் அந்த அதுகள் நஞ்சு உடம்புல கலந்து அதுகளால கிட்னி பழுதாகும் நஞ்சுகளால பழுதாகும் மற்றபடி இந்த குளிசையால பழுதாகும் அதுலேயும் சில பிள்ளையான கருத்து வந்துருக்கு இந்த மெட்ஃபார்மின் குளிசையை போட்டா கிட்னி பழுதாகிறாம்னு அது கடும் பிள்ளையான கருத்து சரியானே மெட்ஃபார்மின் தான் எத்தனை வருஷ காலம் நாம பிறந்த அந்த காலத்திலிருந்தே கேள்விப்பட்ட குளிசை உண்டு அண்ணா 40 வருஷம் 45 வருஷத்து பழைய குளிசை அது சோதிக்கப்பட்ட குளிசை அதாவது பலர் பாவிச்சு அந்நேரம் கிட்னி எல்லாம் பழுதாகாத குளிசை அதை கொண்டு போய் இப்ப சொல்றாங்க இதை போட்ட கிட்னி வருதாங்க அப்ப பழைய காலத்துல எல்லாம் இது பாவிச்சு அப்ப வருதாச்சு இது பிள்ளையான கருத்து ஆனா கிட்னி பழுதான ஆக்களுக்கு அந்த மெட்ஃபார்மின் குளிசையை டாக்டர் நிப்பாட்டுவார் அதை வச்சுதான் இவங்க அந்த பிள்ளையான கதையை கொண்டு விட்டேன் இதெல்லாம் பழுதான கதை நிப்பாட்டிக்காரு அப்படி இல்லை அதாவது கிட்னி பழுதாகிற ஆக்களோட உடம்புல ரத்தம் அசிட் ஆகுற சரியானே மெட்ஃபார்மினும் வந்து பிளட்ல அசிட் தன்மையை கூட்டும் ரத்தத்துல அசிட் தன்மையை உருவாக்கும் மெட்ஃபார்மின் அப்ப நேரத்துடைய கிட்னி பழுதான ஆளுக்கும் ரத்தம் அசிட் ஆகுது அப்ப மெட்ஃபார்மின் சேர்த்து எடுத்தா இன்னும் அசிட் ஆகும் அதுக்காக வேண்டி மட்டும்தான் நிப்பாட்டுற வேற அதால கிட்னி பழுதாகிறது இல்லை சரியானே அதுக்காக வேண்டி அந்த குளிசையை நிப்பாட்டி போட்டு வேற குளிசைக்கு மாற்றுவாங்க சரியானே அதனால கிட்னி பிரச்சனை இல்லாத ஆக்கள் எல்லாரும் மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க மெட்ஃபார்மின் நல்ல குளிசை அதுல கூட தொழிற்பாடு இருக்கு உடம்புல இருக்கிற கொழுப்பையும் குறைக்கும் மேலதிகமா இருக்கிற படிவுகள் ஈரல்ல இருக்கிற கொழுப்பு வயிற்றுல இருக்கிற கொழுப்பு எல்லாம் குறைக்கும் அப்ப அது நம்மளுக்கு 2 நன்மை கொலஸ்ட்ரால் கொழுப்புகளையும் அங்க குறைக்குது சீனியையும் கண்ட்ரோல் பண்ணுது அடுத்த திடீர்னாப்புல சீனியை குறைக்காது அது நல்ல குளிசை மெட்ஃபார்மின் மெதுவாக தான் குறைக்கும் சரியா மற்ற குளிசைகள் தடார்னு குறையுது தலை சுத்து மயக்கம் பாற வேறுக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சொல்லுவாங்க சீனி திடீர்னாப்புல குறைஞ்சி வேறுத்து கிருகிருப்பு மயக்கம் வருதுன்னு சொல்லி சரியானே அப்ப மெட்ஃபார்மின் அப்படி இல்லை மெட்ஃபார்மின் ஸ்மூத்தா குறையும் மெதுவா குறையும் சரியானே அது 8 மணி நேரத்துக்கு கொடுக்குறதான் அதனால மெட்ஃபார்மின் நல்ல குளிசை அடுத்த மற்ற குளிசைகளும் வந்து அந்த கிட்னியை பாதிக்கிறதுல நீங்க பயப்படாம போடுங்க டாக்டர் சார டோஸை நீங்க பயப்படாம பாவிக்கலாம் அடுத்து நல்லா
டேப்லெட் பாவிக்கிற எல்லாரும் நல்லா நீர் குடிக்கும், தண்ணி குடிக்கணும். அதான் நான் முந்தையும் சொல்றேன். ஏன்னா எல்லா மருந்துகள் கழிவுகள் எல்லாம் சலத்தோட வழியாகும். அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு தண்ணியை குடிச்சு ஃப்ளஷ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, தொடர்ந்து தண்ணி ஓடினா கான் எப்படி இருக்கும்? க்ளீனாக இருக்கும், ஒன்றும் தங்காது. அப்போ கிட்னியும் பாதுகாக்கப்படும். சரிதானே? ரைட், அவ்வளோ போதும். இன்றைக்கு கிளினிக்கு ஸ்டார்ட் பண்ணும்.